ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று காலை கோலாகலமாக தொடங்கியுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி, வணக்கம். இந்த மாசி திருவிழாவின் கொடியேற்ற நாளில் அங்கு எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது? விழா என்பது இன்னும் எத்தனை நாட்கள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? என்ன நிலவரம்? நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் முக்கிய திருவிழாவாக பார்க்கப்படக்கூடிய புகழ்பெற்ற மாசி திருவிழா இன்று வெகு விமர்சையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கின்றது. இதனை முன்னிட்டு நேற்று மாலை கொடிப்பட்டமானது வீதி உலாவாக வந்து திரளான பக்தர்கள் மத்தியில் காட்சியளிக்கப்பட்டது. மேலும் இந்த கொடியேற்ற விழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சரியாக அதிகாலை 4:50 மணியளவில் திருக்கோயில் செப்பு கொடிமரத்தில் திருவிழா கொடியேற்றப்பட்டது. இது ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷங்களை எழுப்பி முருகப்பெருமானை வணங்கி வருகின்றனர். தொடர்ந்து செப்பி கொடிமரத்திற்கு பால், மஞ்சள், விபூதி, தேன் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்ட பின்னர் கொடிமரத்திற்கு தர்பைபுல் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பின்னர் சோடக்சை மகா தீபாரதனையும் நடைபெற இருக்கின்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 5ஆம் நாள், அதாவது பிப்ரவரி 18ஆம் தேதி மேலக்கோயிலில் இரவு 7:30 மணியில் குடவரவாயில் தீபாரதனையானது நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 20ஆம் தேதி அதிகாலை 4:30 மணியளவில் அருள்மிகு சண்முக பெருமானின் உருகுச்சட்ட சேவை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மேலும் 8:45 மணியளவில் ஆறுமுக பெருமான் வெட்டிவேற் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க இருக்கிறார். அங்கு சுவாமிக்கும் சிறப்பு அபிஷேகம், அலங்கார தீபாவளி எல்லாம் நடைபெற்ற பின்னர் மாலை 4:30 மணியளவில் சுவாமி சிவன் அம்சத்தில் தங்க சப்பரத்தின் மீது சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி விழா வந்து பக்தர்கள் காட்சியளிக்க இருக்கிறார். பிப்ரவரி 21 காலை சுவாமி பிரம்ம அம்சத்தில் பெரிய வெள்ளிச்சப்பரத்தில் வெள்ளை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து மேலக்கோயில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் சிறப்பு தீபாவளி நடைபெற இருக்கிறது. முற்பகல் 11 மணி அளவில் சுவாமி விஷ்ணு அம்சத்தில் பச்சை கடைசல் சப்பரத்தில் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க இருக்கிறார். பிப்ரவரி 22ஆம் தேதி சுவாமி தங்க கைலாய பர்வத வாகனத்தில், அம்மன் வெள்ளிக்கமல வாகனத்திலும் எழுந்தருளி இருக்கின்றார். 10ஆம் திருநாளாக சொல்லப்படக்கூடிய சிகர நிகழ்ச்சியான திரு தேரோட்டமானது பிப்ரவரி 23ஆம் தேதி நடைபெறுகிறது. அதனை அடுத்து காலை சரியாக 6:30 மணியில் விநாயகர், சுவாமி, அம்பாள் தனித்தனி தேர்வில் சதிவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க இருக்கின்றார். பிப்ரவரி 24ஆம் தேதி இரவு தெப்ப திருவிழா நடைபெற இருக்கிறது. இந்த 12 திருவிழாவோடு இந்த விழாவானது நடைபெற இருக்கிறது. மாச திருவிழாவின் போது இந்த 12 நாட்களுமே திருச்செந்தூர் நகரம் முழுவதும் ஒரு விழாக்கோலம் கொண்டு காணப்பட்டிருக்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடியும். விவரங்களுக்கு நன்றி பவானி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.